ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பொங்கல் சாம்பார் வைக்க போகிறோம். ஸோ சாம்பார் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாம்பார் வைப்போம். ஆனால் பொங்கலுக்குன்னு ஒரு சில காய்கறிகள் போட்டு தான் ஸ்பெஷலாக சாம்பார் வைப்போம். என்னென்ன காய்கறின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அவரைக்காய். எனக்கு அவரைக்காய் கிடைக்கல, அதனால் கொத்தவரங்காய் போட்டேன். அதுக்கப்புறம் அவரை பருப்பு இங்கே கிடச்சிது, அது கொஞ்சம் வாங்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொரு காய் என்னென்னா அரசாணிக்காய். ஒரு சிலர் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க. அரசாணிக்காயும் போட்டு இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி போட்டேன். இந்த காய்கறிகளோட ஒரு தக்காளி, அப்புறம் முருங்கைக்காய் ஃப்ரோசன் தான் கிடச்சிது, அதனால் கொஞ்சம் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் அவரைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கூட இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன், அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இந்த காய்கறிகள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தட்டு போட்டு இதை கொஞ்சம் மூடி வைங்க. ஸோ இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுத்தது இதுக்கு கொஞ்சம் புளி கரைசல் வேணும். அதனால் நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா இந்த புளியை கரைக்க முடியாது, அவ்வளோ ஹார்டாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் ஊறட்டும் இந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அதை திக்காக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நான் ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்க போகிறேன். ஸோ அப்படி வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். அதுக்கு 1 ஸ்பூன் தனியா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அதே அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். இதோட ஒன் மோர் ஐட்டம், ஒரு 2 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து வச்சுட்டு அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், அதையும் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் இதை வறுக்கணும். எண்ணெய் தேவையில்லை, சும்மா வறுத்தாலே போதும். இப்போது நம்ம காய்கறிகள் நல்லா ஒரு ஹாஃப் குக்கு வந்துச்சு. இப்போ இந்த பரங்கிக்காய் இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா முன்னாடியே சேர்த்திங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அப்புறம் பரங்கிக்காயே காணாமல் போயிடும், கரைஞ்சிரும். ஸோ அதனால் பகுதி வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்திருக்கும் உங்களுக்கு காய்கறிகள். நம்ம தேங்காய் நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம முன்னாடி வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிடலாம். காய்கறி எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. நான் ஒரு 1.5 கப்பு பருப்பு ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோட கரைச்சி வச்சுக்கிற புளியை அப்படியே இதோட சேர்த்துறேன். புளியை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. மசாலா சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுக்கிற பருப்பை அப்படியே இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் புளி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வர்றப்ப நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லையா சாம்பார் பொடி இல்லை குழம்பு மிளகாய் பொடி ஏதாவது ஒன்று, அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. டிபெண்ட் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி, எவ்வளோ சாம்பார் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. பொடியை சேர்த்த உடனே வந்து நல்லா கட்டி அங்கங்கே நிற்காமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நான் கொஞ்சம் உப்பும் தேவைப்படுது, எனக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிடலாம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு அப்படியே வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளிப்புக்கு வந்து நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலையும் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம். தாளித்த உடனே இன்னும் ஒரே ஒரு சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பை கொட்டிடுங்க. ஸோ இந்த வெல்லம் சேர்க்குறப்ப வந்து சாம்பார் வந்து வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாப்பாடு, கேரட், பீன்ஸ், அப்புறம் முட்டைக்கோஸ் எல்லாம் போட்ட பொரியல், அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட்டான வாழைப்பூ பொரியல், அடுத்தது வந்து அப்பளம், கொஞ்சமாக வந்து சர்க்கரை பொங்கல், சாம்பார், கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங், என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். இப்போ நம்ம லஞ்ச் ரெடி. ஸோ இப்போ நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் இந்த சாம்பார் வச்சு பாருங்கள். சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.